கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தினையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதனுடைய ஒரு தலைப்பு இப்படி நாம் வைக்கலாம்: உள்ளான நிலையில் பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கிறது, உள்ளான நிலையின் பிரதிபலிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மனிதனிடம் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றார், அல்லது எந்த அளவிற்கு இயேசுவை தனக்குள் அவன் உணர்ந்திருக்கின்றான், அல்லது எந்த அளவிற்கு அவன் அவரால் போதிக்கப்பட்டிருக்கின்றான், அல்லது அவனுக்கும் இயேசுவுக்கும் இடையில் எந்த அளவிற்கு உறவு பலப்பட்டிருக்கின்றது, இது போன்ற காரியங்களை நாம் தெளிவாக பார்த்து சொல்ல இயலாது. அகப்பிரகாரமாக நடைபெறும் ஆன்மீக கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஆனாலும் இவைகளை அறிந்து கொள்வதற்கு வழிகள் இல்லாமல் இல்லை. அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சில பிரதிபலிப்புகள் வழியாக அவனுக்கு நிகழ்ந்துள்ள இறை தொடர்பின் நிலைகளை கண்டு கொள்ள முடியும். சகையுவின் வீட்டிற்கு இயேசு வந்தார். ஆனால் சகையுவிடம் அவர் எதை பேசினார், எவ்வளவு நேரம் பேசினார் என்பது போன்ற தகவல்கள் வேதாகமத்தில் இல்லை. ஆனால் இயேசுவால் சந்திக்கப்பட்ட சகையுவிடம் சில பிரதிப்புகளை நாம் காண்கிறோம். தான் அநியாயமாக பிறரிடமிருந்து பெற்றதை எல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுக்க முன்வந்து தன்னிடம் பெரிய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்தினான். அதுபோல சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துவிட முடிவு செய்து தன்னுடைய கல்லான இதயம் கனிந்து விட்டதை வெளிப்படுத்தினான். அதன் மூலம் இயேசுவுக்கும் அவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்பதை அறிய முடிகிறது. ஆம், கிறிஸ்துவோடு நமக்கு ஏற்பட்ட சந்திப்பின் ஆழங்களை நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் செயல்களும் சுபாவங்களும் சாட்சி பகரும். நிச்சயமாகவே அது சாட்சி பகரும். சிலர் எதற்கெடுத்தாலும் கர்த்தர் தங்களோடு பேசியதாக கூறுவார்கள். கர்த்தர் தங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தியதாக கூறுவார்கள். அவ்வப்போது தங்களுக்கு தரிசனம் கிடைத்ததாக கூறுவார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளிலும் செயல்முறைகளிலும் குணநிலையிலும் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டதற்கான எந்த அடையாளங்களுமே இராது. அவர்களுக்கு கர்த்தரோடு நெருங்கிய உறவு இருக்கிறது என்பதற்கு போதிய அடையாளங்கள் இல்லாத நிலையில் அவர்கள் கூறுவதில் உண்மை இருக்கவே முடியாது. சீனாய் மலையில் மோசே தேவனோடு இருந்ததை ஜனங்கள் காணவில்லை. ஆனால் சீனாய் மலையிலிருந்து மோசே கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்த போது அவன் தேவனோடு இருந்ததை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இதுதான் வித்தியாசம். சீனாய் மலையில் இருந்ததை ஜனங்கள் அறியவில்லை. ஆனால் மலையிலிருந்து கீழே இறங்கின உடனே அவன் முகம் பிரகாசித்தது. இதுதான் வித்தியாசம். இதைத்தான் கண்டுபிடிக்கணும். தேவனோடு இருந்ததற்கு மோசேயின் முகம் சாட்சி பகிர்ந்தது. நாம் தேவனோடு இருப்பதற்கு நம் வாழ்க்கை தான் சாட்சி தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு என்ன, உள்ளான நிலையின் பிரதிபலிப்பு என்ன? உள்ளான நிலையின் பிரதிபலிப்பு தான் வெளியே வெளிப்படும். அதான்
உலகத்தான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உள்ளான நிலைமையில நாம் மாற்றம் அடைந்திருக்கிறோம் என்பதை பிறர் காணும்படியாக செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.